நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஆணுக்கு கல்வி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவனை மட்டுமே பாதிக்கும். ஆனால், ஒரு பெண்ணுக்கு கல்வி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவளுடைய குடும்பத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது நம்முடைய நாட்டில், நம்முடைய சமூகத்தில். ஸோ, பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, பெண்களுடைய ஆரோக்கியத்தை கருதி இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்டர்நேஷனல் டே டு எண்ட் ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்ற அந்த ஒரு நாள் இன்னைக்கு வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ பெண்கள் நலன் கருதி கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த நாளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் போனா வந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் ஸ்ரீஹரி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். பொதுவாக வந்து குழந்தை மருத்துவரை வந்து நம்ம வந்து பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா கண்களுக்கு பார்க்கக்கூடிய மருத்துவர் வந்து ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பெண்களை பார்க்கக்கூடிய மருத்துவரை வந்து 2 வார்த்தை நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, ஆப்ஸ்டெட்டிக்ஸ் கைனகாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ரெண்டும் இணைந்த ஒரு படிப்பாக இந்த படிப்பை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அப்படின்னா என்ன மேம்? அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன். ஆப்ஸ்டெட்டிக்ஸ் துறைனா பொதுவாக யாருக்கும் தெரியறதில்ல. கைனகாலஜின்றது தெரியற அது மாதிரி ஒரு பொதுவான அது வார்த்தை. பொதுவான வார்த்தை. ஆனால் ஆப்ஸ்டெட்டிக்ஸுங்கிறது வந்து பொதுவாக கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் வியாதிகள், அவங்க கர்ப்ப காலத்தில் பார்த்துக்கிற விதம், மற்றபடி அவர்களுக்கு பிரசவம் பார்க்கும் முறைகள், நார்மல் டெலிவரி ஆகட்டும், இல்லை ஆயுதம் போட்டு இது பண்ணுறதாகட்டும், இல்லை பிரசவம் முடிந்த பின் அவர்களை பார்த்து கொள்ளும் விதங்கள், அறுவை சிகிச்சை முறைகள், இதை பற்றி எல்லாம் படிப்பது தான் வந்து ஆப்ஸ்டெட்டிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். கைனகாலஜி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கான சினைப்பைகளில் ஏற்படக்கூடிய வியாதிகளை பற்றி படிப்பது தான் கைனகாலஜி. அதை எப்படி நிவர்த்தி செய்வது, அதற்குரிய ஆப்ரேஷன்ஸ், இப்போ கர்ப்பப்பை அகற்றுதல், இல்லை சினைப்பையில் ஏற்படுகிற கட்டிகள் இல்லை நீர்க்கட்டிகளை அகற்றுதல், லேப்ரோஸ்கோபிக் சொல்லக்கூடிய கீஹோல் சர்ஜரின்னு சொல்கிறோம், அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுற வழிமுறைகள், அப்புறம் பிறகு கருத்தரித்தலுக்கான சிறப்பு படிப்புகளும் இருக்கிறது. இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், அதுவும் நம்ம செய்கிறோம். இதை தவிர நிறைய சப்ஸ்பெஷாலிட்டி இப்போ முளைச்சிருக்கு. சப்ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா, இப்போ ஓவரியில் ஏற்படுகிற கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறோம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால ஏற்படுகிற கேன்சர். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் நிறைய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது அதிகரிச்சுட்டு வருது. இது வந்து ஒரு விதமான வைரஸ்னால பரவக்கூடிய இது. நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு இது தெரியறதும் இல்லை. நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கல்யாணம் ஆகி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெண்களும் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் 3 வருடத்துக்கு ஒரு தடவையாவது இந்த பேப்ஸ்மியர்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வெள்ளப்படுறதுக்கான டெஸ்ட், கர்ப்பப்பை வாயிலிருந்து எடுத்த நீர் டெஸ்ட் வந்து பேப் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம், அதை வந்து எடுத்துக்கணும். இது வந்து கண்டிப்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும். இப்போ 10-15 வருஷத்துக்கு அப்புறமா கேன்சர் வரப்போகுது அப்படிங்கிற அறிகுறிகள் நம்மளுக்கு இந்த செல்ஸில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இப்போவே அதில் ஏற்படுகிற மாறுதல்களை வச்சு இந்தந்த பெண்களுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற இது ஒரு தனித்துறையாகவே வளர்ந்துட்டு வருது. ஆன்காலஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்கேன் பண்ணி குழந்தைக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் கருவில் இருக்கிற குழந்தைக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, கருவில் இருக்கிற குழந்தைக்கே அறுவை சிகிச்சை செய்கிறது. இது வந்து ஃபீட்டல் ஸ்கேன்ஸ் அண்ட் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், ஃபீட்டல் மெடிசின் தனியாக ஒரு பிரான்ச் பிரிஞ்சிருக்கு. ஸோ அதை தவிர இன்னொரு பிரான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரோ கைனகாலஜின்னு ஒரு பிரான்ச் பிரிஞ்சிருக்கு. அது என்னென்னா, சிறுநீரக பிரச்சனைகள், நம்மளுடைய ஞாபகம் இல்லாமல் நம்மளை அறியாமையே லீக் ஆகிறதோ, இல்லை வந்து சிறுநீரை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதோ, இதெல்லாம் வந்து அறிந்து படிப்பது, அதை நிவர்த்தி செய்வது, இல்லைன்னா வந்து கர்ப்பப்பை கீழே இறங்கியிருக்குன்னு சொல்கிற ப்ரொலாப்ஸ் சர்ஜரிஸ், இதெல்லாம் பெல்விக் ஃப்ளோர் சர்ஜரின்னு சொல்கிறோம். இது ஒரு யூரோ கைனகாலஜின்ற தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இப்போ போயிருக்கு. ஸோ ஆப்ஸ்டெட்டிக்ஸ் கைனகாலஜியில் பார்த்தீங்கன்னாவே இப்போது ஹை ரிஸ்க் ஆப்ஸ்டெட்டிக்ஸ்ன்னு தனியாக ஒரு சப்ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 5-6 சப்ஸ்பெஷாலிட்டி இதுலேயே வந்திருக்கு. ஸோ முதல்ல பயாலஜி குரூப் எடுத்து படிக்கணும், அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் வந்து முதல்ல டிப்ளமான்னு இருந்தது, டிஜிஓன்னு படிச்சுட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு எம்டின்னு, இப்போ டிஜிஓன்றது நிறைய இடத்துல இல்லை, டிப்ளமாங்கிறத வந்து எம்டின்னு மாற்றிட்டாங்க. இப்போ அது 3 வருட படிப்பாக இருக்கிறது. 3 வருட படிப்பு ஆப்ஸ் அண்ட் கைனகாலஜி முடிச்சதுக்கப்புறம் டிஎன்பியும் படிக்கலாம், இல்லை எம்டி ஜென்ரல் மெடிசனும் படிக்கலாம். ரெண்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்படிப்பு வந்து சப்ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த 5 துறையில் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கிறாங்க. ஒரு மருத்துவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்றத விட ஒரு மருத்துவ பேராசிரியர்கிட்ட பேசினேன் அப்படின்ற அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து தெளிவாக இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அண்ட் இப்போ வந்து +2 நிறைய மாணவர்கள் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்ற வழிகாட்டுதலும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. பொதுவாக கர்ப்பம் அப்படின்னா என்ன மேம்?
கர்ப்பத்தப்போ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மாதவிடாய் நின்று போய் நாட்கள் தள்ளி போகிறது என்றால் உடம்புல கர்ப்பம் இருக்கலாம் அப்படின்று நம்ம நினைக்கிறோம். சிறுநீர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இல்லை ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் கர்ப்பம் தரிச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. முதல்ல இந்த ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்கா இல்லை டியூப்பில் வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தையா 2 குழந்தையா இல்லை ட்ரிப்ளெட்ஸா ட்வின்ஸான்னு பார்க்கறதுக்கும் அது உதவும். குழந்தையோட இருதய துடிப்பு வந்திருக்கா வரலையான்னு பார்க்கறதுக்கும் உதவும். அப்புறம் பக்கத்தில் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய கட்டிகள் இருக்கலாம், சினைப்பையில் இருக்கிற ஓவரீஸில் கட்டிகள் இருக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க உதவும். முத்துப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய வெசிகுலர் மோலா இருக்கலாம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஸ்கேன் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் கர்ப்பப்பையில் இருக்கா, ஒரு குழந்தையா 2 குழந்தையா, உயிர் இருக்கா இல்லையா, லென்த் அந்த சிஆர்எல்னு சொல்லக்கூடிய கிரவுன் ரம்ப் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணி அதோட நாட்களை நம்ம எண்ணிட்டு அதிலிருந்து நம்ம கர்ப்ப காலத்தை கால்குலேட் பண்ண முடியும். அதிலிருந்து டியூ டேட் டெலிவரி டேட்டை கால்குலேட் பண்ண முடியும். அது லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட்லேருந்து டிஃப்ரென்ஸ் இருந்ததுனாக்கா கரெக்டாக டியூ டேட் வரும் அவங்களுக்கு. டெலிவரி டேட் மாறுபடும் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஸ்கேனில் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா. ஓகே மேம். மேம், பொதுவாக கர்ப்பமாக இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது என்னது மேம்? அதை பற்றி கொஞ்சம் இது 40 வார கால அளவில் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. 3 ஸ்டேஜ்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஃபஸ்ட்டு 13 வாரங்களையும், ரெண்டாவது ட்ரைமஸ்டர் அனதர் 13 வாரங்களையும், லாஸ்ட் 12 வாரங்களையும் நம்ம தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்ன்றது இட் இஸ் அ பீரியட் ஆஃப் ஆர்கனோஜெனசிஸ். தமிழில் சொல்லணும்னா அப்போ தான் குழந்தைங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாகிற சமயம். இருதயம் ஆகட்டும், ஸ்பைன் ஆகட்டும், இல்லை மூளை ஆகட்டும், இல்லை சிறுநீரகம் ஆகட்டும், எந்த ஒரு ஆர்கனும் உருவாகிற சமயங்கிறதுனால இந்த 3 மாதம் ரொம்ப இன்றியமையாதது. இந்த சமயத்தில் தான் உடம்புக்கு ஒவ்வாத மருந்துகள் எடுத்துக்கிறதோ, ஏன்னா குழந்தையோட உறுப்புகள் எல்லாம் ஃபார்ம் ஆகிற சமயங்கிறதுனால மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருந்து உட்கொள்றதோ, இல்லை ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ரே அந்த மாதிரி இது போகிறதோ, இல்லை அந்த சமயத்தில் சில நோய்கள் லைக் ருபெல்லான்னு நம்ம சொல்கிறோம். ருபெல்லானா வைரஸ், அது ஜுரம் உடம்புல ரேஷஸ் வரும். ஆமாம், அந்த மாதிரி சிவப்பு ரேஷஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி ருபெல்லான்னு சொல்லக்கூடிய நோய் வந்ததுன்னா குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எப்படி கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி அதிகமாக இருக்குது, தலை சுற்றல் அதிகமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப ஆயாசமாக இருக்கும். ஆனால் அந்த 2வது 3 மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பீரியட்னே சொல்லலாம். அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. கொஞ்சம் அவங்க நார்மல் ஆகி அந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சுமாராயிடும். நல்லா சாப்பிட முடியும், வாந்தி நின்றுடும். குழந்தையோட உறுப்புகள் எல்லாம் இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய தருணம். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் எல்லாரும் கேட்பாங்க, இரும்பு சத்து மாத்திரை கொடுக்கலையா டாக்டர், கால்சியம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 3 மாதம் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுனால அந்த டைம் நம்ம கொடுக்க மாட்டோம். யூஸ்வலி 13 வாரத்துக்கு அப்புறம் தான் இரும்பு சத்து, கால்சியம் மாத்திரை, விட்டமின் மாத்திரை எல்லாமே அப்புறமா தான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஃபோலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விட்டமின் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அது மட்டும்தான் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். கடைசி 3 வாரம் அப்படிங்கிறது தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்கிறோம். இந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு ஆபத்து கால அறிகுறிகள், பிளட் ப்ரெஷர் வர்றதும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும், சர்க்கரை வியாதிகள் வர்றதும் கண்டுபிடிக்க முடியும். இந்த சமயத்தில் தான் ரொம்ப நம்ம ஜாகிரதையாக அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்துக்கணும். இரத்த சோகை ஆகட்டும், இல்லை பிரசவ காலத்தில் ஏற்படுகிற நீரிழிவு நோய் ஆகட்டும், இல்லைன்னா இரத்த கொதிப்பு அதிகமாகட்டும், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 குழந்தை ரெட்டை குழந்தையாக இருந்தால் அதுக்கு ஏற்படுற அவங்கள வகையாக பிரிச்சுருவோம். அவங்க ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியா இல்லை லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சியா. லோ ரிஸ்க்னா எந்த ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருந்து, சுகர் நார்மலாக இருந்து, குழந்தையோட வளர்ச்சி கரெக்டாக இருக்குது, இரத்த சோகை எதுவும் இல்லை, ப்ரீவியஸாக நார்மல் டெலிவரி சுகப்பிரசவம் ஆயிருக்கு, ப்ரீவியஸாக ஆப்ரேஷன் ஆயிருந்ததுன்னா கூட அவங்க ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் வருவாங்க. ஸோ நம்ம ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க்குன்னு பிரிக்கிறது மூலமாக அவங்கள எங்கே நம்ம பாதுகாக்கணும், எங்கே டெலிவரி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நஞ்சுங்கிறது பிளாசண்டான்னு சொல்லுவோம். அது கீழ்ப்பகுதியில் கர்ப்பப்பை வாய்ப்புறத்தில் இருந்ததுன்னா அது பிளாசண்டா ப்ரீவியா, அது ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். அது டெலிவரி சமயத்தில் அதிகப்படியான ப்ளீடிங் ஏற்படும். ஸோ அவங்களெல்லாம் ஹை ரிஸ்கில் நாங்கள் கொண்டு வருவோம். அதனால் அதை பிரிக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம தடுக்க முடியும். ஓகே மேம். ஒரு தாயின் உடம்புல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் கர்ப்ப காலத்தில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஒரே நாளில் ஏற்படக்கூடிய மாற்றம் கிடையாது. 13-12 வாரத்திலிருந்தே உடம்புல நிறைய நீர் சத்து அதிகமாகுது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் பிரசவிக்கும் போது அவளுக்கு ரத்த இழப்பு ஏற்படலாம். அதை போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம்.
ஸோ அதுக்கு உடம்ப தேத்துறதுக்காக இயற்கையாக வந்து அந்த மாதிரி ஏற்படுத்தியிருக்கு. நம்ம உடம்புல நிறைய பிளட் வந்து செயற்கை ஆக ஆரம்பிக்கும். 32 வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ஸிமம் வால்யூம் வந்து இதாகும். நார்மலாக நம்ம உடம்புல 4.5 5 லிட்டர் பிளட் இருக்குது அப்படின்னா பிரசவ காலத்தில் வந்து 1.5 லிட்டர் இன்னும் அதிகமாக கூடும். அதனால் ஒரு நிமிடத்துக்கு வந்து ஹார்ட்டு வந்து பம்ப் பண்ணக்கூடிய பிளட் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்லுவோம், கார்டியாக் அவுட்புட் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு 30% வந்து நார்மல் நான் ப்ரெக்னென்ட் ஸ்டேட்டை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சுவாச ரேட்டும் அதிகமாகும். நார்மலாக 16லேருந்து 18 இருக்குன்னா அதுவும் வந்து அதிகமாக, ஏன்னா குழந்தைக்காகவும் ஆக்சிஜன் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நாடி துடிப்பும் கொஞ்சம் அதிகரிக்கும். ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின்னு சொல்லக்கூடிய அந்த பிக்மெண்ட் வந்து அதிகப்படும், ஏன்னா குழந்தைக்கான ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்காக அதுவும் அதிகமாகும். ரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் அதிகரிக்கும். கிட்னிக்கு அதிகரிக்கும், கர்ப்பப்பைக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்புறம் வந்து உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய ஏற்படும். ஏன்னா குழந்தைக்கு வந்து எப்போவுமே ஆகாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உடம்புல நிறைய குளுக்கோஸ் மொபிலைஸ் பண்ணும். இந்த நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் வேலை செஞ்சு குழந்தைக்கு எப்போவுமே குளுக்கோஸ் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடம்புல குளுக்கோஸ் அளவை அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஏற்படுற சேஞ்சஸ். ஓகே, ரொம்ப விலாவரியாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. தேங்க்யூ. அண்ட் பொதுவாக இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன மேம், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். ப்ரிகாஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது மருத்துவர் சொல்கிறபடி கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்றது. மெடிசின்ஸ்ன்னு சொன்னால் பொதுவாக வந்து விட்டமின் மாத்திரைகள், இரும்பு சத்து மாத்திரைகள், அது வந்து பொதுவாக அவங்க வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது. இரும்பு சத்து மாத்திரை கருப்பாக இருக்குது, கருப்பான மாத்திரையை சாப்பிட்டா நம்ம குழந்தையும் கருப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்கள் வந்து இரும்பு சத்து மாத்திரையை சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. குழந்தையோட நிறம் வந்து மாத்திரையினால டிட்டர்மைன் ஆகிறது கிடையாது, நம்மளோட ஜெனட்டிக்ஸ் தான் அப்படிங்கிறது புரிய வைக்கணும். ரெண்டாவது, மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிடணும், அவங்க செக்கப்புக்கு கரெக்டாக வரணும், தூக்க அளவு கரெக்டாக இருக்கணும், இசையை கேட்குறது நல்லது. ரொம்ப பார்வையாக டிவியோ இல்லை வந்து கண்ணுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய செல்ஃபோன் பார்க்காம இருக்கிறது நல்லது. இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது, என்ன நாமளே பார்க்குறோம் நிறைய ஃபுட் பாய்சனிங்கோட வராங்க. ஃபுட் பாய்சனிங்னா லூஸ் மோஷன் வருது. வெளியில் சாப்பிட்றதுல வந்து நிறைய டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகி லூஸ் மோஷன் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையும் வேலை செய்ய ஆரம்பித்து அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபார்ஷன்னு சொல்லக்கூடிய குழந்தை வந்து கர்ப்பப்பை வாய் திறந்து பேபி வெளியில் வந்துடுது. அதுக்கப்புறமா அவங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ எடை இன்க்ரீஸ் ஆகணும், எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரத அளவு கரெக்டாக இருக்கணும், கார்போஹைட்ரேட் அளவு கரெக்டாக இருக்கணும், பழங்கள் எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் அவங்க தண்ணியே குடிக்கிறது இல்லை. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பழ ரசம் அருந்துறதும் தப்பு தான். பழங்களாக சாப்பிட்டா நம்மளுக்கு நார்ச்சத்தும் கிடைக்கும், அப்போ மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த உணவு முறைகளை பற்றி சொல்கிறது, அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ஒரு தடவை கேட்குறது. ஒவ்வொரு வாரமும் அவங்க ஒரு விசிட் வரும்போதும் எடை அதிகரிச்சிருக்கா, அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் கேட்போம். தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கிட்டாங்களா அப்படின்றது கேட்போம். அதுக்கப்புறம் வந்து உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி அதுக்குன்னு ஸ்பெஷல் உடற்பயிற்சி எல்லாம் இருக்குது, பட்டர்ஃப்ளை எக்ஸசைசஸ். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது இப்போ பழக்கமாயிடுச்சு. தமிழ் நாகரிகத்துக்கே அது அகெயின்ஸ்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் நம்ம கீழே உட்காந்து சப்பலாங்கால் போட்டு உட்காந்த காலம் போய் இப்போ எல்லாரும் கீழே உட்காராதம்மா உனக்கு ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லி எல்லாம் சேரில் உட்கார வைக்கிறோம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதே அதுதான், கீழே சப்பலாங்கால் போட்டு உட்காருங்க, டெய்லர் எக்ஸசைசஸ் பண்ணுங்கள், நல்லா வாக்கிங், எந்த எக்ஸசைஸ் ஸ்பெசிஃபிக்காக பண்ணலனாலும் டெய்லி நடைப்பயிற்சியாவது ஒரு 40 நிமிடமாவது நடைப்பயிற்சி, பிரிஸ்க் வாக்கிங் போகிறது நல்லது. ஸோ இதை தான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறோம். தடுப்பூசிகள் போட்டுக்கணும். பர்டிகுலர்லி இந்த ஃப்ளூ வேக்சின், கோவிட் வேக்சின் இதெல்லாம் வந்தது. ஃப்ளூ வேக்சின் நம்ம H1N1 பிரிவு வந்தப்போ நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸை நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரொட்டீனாகவே நாங்கள் எல்லாருக்குமே ஃப்ளூ வேக்சின் போடுறோம் டியூரிங் ப்ரெக்னென்சி ஆல்சோ, ஸோ தட் அவங்களுக்கு அந்த சிவியர் நிமோனியா வராமல் தடுக்குது. கோவிட் வேக்சினேஷனும் போட்டோம், அந்த சமயத்துலேயும் அந்த சிவியாரிட்டி கம்மி பண்ண முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அட்வைஸு. ப்ளஸ் பிபி பார்த்துக்கணும், கரெக்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். மருத்துவர்கள் சொல்கிறத வந்து ஏனோ தானோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காம அவங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்றதை உணர்ந்து
அவங்க கரெக்டான டைம்க்கு வந்தாவே நம்ம நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சிறப்பு மேம். பொதுவா இந்த கர்ப்ப காலத்துல அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய தடுப்பூசிகள் என்னென்ன மேம்? எந்தெந்த நேரத்துல என்ன மாதிரி தடுப்பூசிகள் எடுத்துக்கணும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். யூஸ்வலி வந்து நாங்கள் 2 விதமான தடுப்பூசி போடுறோம். இந்த டெட்டனஸ்ன்னு சொல்லக்கூடிய இது வந்து மதருக்கு வராமல் இருக்கிறதுக்கு கிடையாது. இது மதருக்கு நம்ம கொடுக்கறதுனால ஆன்டிபாடிஸ் மதர் உடம்புல இருந்து பேபிக்கு போயிட்டு பேபிக்கு நியோனேட்டல் டெட்டனஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயை தடுக்கிறதுக்காக தான் 8th டே டிசீஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்து 8வது நாளில் அந்த குழந்தைக்கு வலிப்பு வரும். இது வந்து துருப்பிடிச்ச பிளேடுனாலேயோ இல்லை துருப்பிடிச்ச கத்தினாலேயோ அந்த தொப்புள் கொடி கட் பண்ணுறது மூலமாக வர நோய். இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த தடுப்பூசிகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை நீங்கள் அப்ராட்லாம் போனீங்கன்னா சவுதியோ இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோ இல்லை யூஎஸ்ஏ போனால் இந்த டிடி இன்ஜெக்ஷன் இந்த தடுப்பூசி எல்லாம் கிடையாது. இங்கே மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் டிடி நம்ம போடுறோம். ஏன்னா எதேச்சையாக எங்கேயாவது டெலிவரி ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து யாராவது அந்த பிளேடில் கட் பண்ணி குழந்தை வந்து நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறத ஒரு இதில் கொண்டு வரப்பட்டது தான். இது வந்து 4லேருந்து 6 வாரம் கேப்பில் 2 ஊசி போடணும். இப்போ முதல் ஊசி டெட்டனஸ் மட்டும் போட்டால் கூட 2வது ஊசி இப்போ டேப்னு சொல்லக்கூடிய ஊசியாக கொடுத்துருக்கோம். டேப்பில் 4 வகை இதுவும் இருக்குது. டெட்டனஸ் இருக்குது, டிப்தீரியா, பெர்டசிஸ், இந்த 3த்தையும் தடுக்கக்கூடிய இது வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளூ வேக்சின் கொடுக்குறோம். ஒரு சிங்கிள் டோஸ் கொடுக்குறோம். இப்போ ரீசன்ட் சேஞ்ச் ஆன ஃப்ளூ வேக்சின் ஒவ்வொரு வருஷமும் அந்த கிருமி மாறுது இல்லையா. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் கொடுக்கலாம் ப்ரெக்னன்சியில். இஃப் அவங்க ஹெல்த் துறையில் சார்ந்தவங்களா இருந்தாலோ முன்னாடி அவங்க எடுத்துக்கலனாலோ கொடுக்கலாம். மற்றபடி லைவ் வேக்சின்ஸ் யூஸ்வலாக ப்ரெக்னன்சியில் நம்ம கொடுக்கறதில்ல. ஓகே மேம். ஸோ தடுப்பூசிகள் அதை பற்றி சொன்னீங்க. பொதுவாக கர்ப்ப காலத்தில் நீங்கள் ஒரு மகப்பேறு மருத்துவராக பார்க்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் என்னென்ன மேம்? கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? ரொம்ப முக்கியமாக பார்த்தா நம்ம நாட்டில் 3 மேஜர் கில்லர்ஸ் ப்ரெக்னன்சியில் வந்து மகளிர் ஏன் இறக்குறாங்க அப்படின்னா ரத்தப்போக்கு, போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ். அதை வந்து பலப்படுத்துறதுக்காக நாங்கள் நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்கோம். கர்ப்பிணி பெண்களோட ஹீமோக்ளோபினை முதலே ஜாஸ்தியாக பண்ணி வைக்கிறது, அனிமிக்கா இல்லாமல், ரத்த சோகை இல்லாமல் ஹீமோக்ளோபின் 12, 13 நல்லா ஏற்றி வச்சோம்னா ஈவன் பிளட் லாஸ் ஆகும்போது அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். முதல்லையே 6 கிராம் 5 கிராம் இருந்ததுன்னா சிறிதளவு ரத்தப்போக்கிலேயே அவங்க வந்து சுருண்டுருவாங்க. ஸோ அதனால் அந்த ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனீமியா தான் மேஜர் கில்லராக இருக்குது. அது வந்து லோ சோஷியோ எக்கனாமிக் அந்த பாவர்ட்டியால் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அயன் டேப்லெட் சாப்பிட்றதுனால ஏற்படுற நெஞ்ச கரிச்சல்னால அவங்களுக்கு வாமிட்டிங் வருது, சாப்பிட முடியல, கான்ஸ்டிபேஷன் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாம இருக்கலாம். ஸோ அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். எல்லா பெண்மணிகளும் கண்டிப்பாக அயன் டேப்லெட் உட்கொள்ளணுன்றது ரொம்ப முக்கியம். ரத்த அளவு கம்மியாக இருந்ததுன்னா அயன் ஊசிகள் மூலமாகவோ இல்லை ரத்தம் செலுத்துறது மூலமாகவோ அவங்க ஹீமோக்ளோபினை நம்ம அதிகப்படுத்தி வச்சுக்கணும். 2வது மோசமாக இருக்கிறது வந்து பிளட் ப்ரெஷர், ஹை ரத்த அழுத்தத்தினால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா ரத்தம் கசிவு ஏற்படலாம். மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்தாயிடலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். வலிப்பு வரலாம். வலிப்பு வந்தாலும் அவங்களோட உயிருக்கு ஆபத்து. ஸோ அதுதான் 2nd மேஜர் கில்லராக இருக்குது. 3rd மேஜர் கில்லர்னு பார்த்தீங்கன்னா 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏன் வந்து மகளிர் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் சைல்டு பர்த்தில் இறக்குறாங்க டெத் ரீசன்னா இன்ஃபெக்ஷன் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்கலாம், இல்லை அனீமியா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதை அதிகப்படுத்துது. அவங்களோட பொதுவாக ப்ரெக்னன்சியில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் தான் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மக்கள் சூழ்ந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. லைக் சினிமா ஹால், பார்ட்டி ஹால். இப்போ நாங்கள் கோவிட் வந்தப்பவும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி வந்து நார்மலாக இருக்கிறவங்களோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த கிருமி தொற்று இதனாலையும் இறக்குறாங்க. ஸோ இது 3 இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிவென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே மேம். ஸோ நீங்கள் வந்து கர்ப்பம் தரித்து டெலிவரி ஆகக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதை பற்றி சொன்னீங்க. கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய நோய்கள்னா என்னென்ன மேம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷர் வரலாம், ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய டயபெட்டிஸ் வரலாம், ரத்த சோகை வரலாம், பொதுவாக வர்ற ஜுரம், டைஃபாய்டு, மலேரியா, அந்த மாதிரி மற்றவங்கள பாதிக்கிறதும் வரலாம். ப்ரெக்னன்சியில் யுனிக்குன்னு வர்றது வந்து ரத்த அழுத்தமும் அனீமியா வரலாம், இல்லைன்னா வந்து டயபெட்டிஸ் வரலாம், தைராய்டு டிசார்டர்ஸ் வரலாம். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரொட்டீனாக நாங்கள் ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லேயும் பிளட் சுகர்ஸ்க்கும் தைராய்டு டெஸ்ட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டைம் தைராய்டு நார்மல்னா ரொட்டீனாக எவ்ரி டைம் செக் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா எவ்ரி ட்ரைமஸ்டர் ரிப்பீட் பண்ணி அது தைராய்டு அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ எல்லாம் மெடிக்கல் டிஸார்டர்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வால்வில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பிறக்கும் போதே அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம முதல்லேருந்தே கண்டறிஞ்சாலொழிய அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும்.
ஸோ முதல்லயே கண்டறிச்சு அவங்க ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு போட்டு அவங்கள வந்து கன்சல்டன்ட் கேரில் போட்டு அவங்கள முதல்லேருந்தே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தா நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகே மேம். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டே டு எண்ட் ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்ற அந்த ஒரு நாளை நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்னு என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெரிய அம்மையை ஒழிச்சிட்டோம். இப்போ கோவிட் வந்தப்போ கூட நிறையா வந்து தடுப்பூசிகள் எல்லாம் போட்டோம். அதே மாதிரி எண்ட் ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலான்னு ஒரு ஸ்லோகனே கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்காக ஒரு டே கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம், இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இது வந்து பேசுறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்த அஃபெக்ட் ஆன பெண்மணிக்கு அது சீரியஸான ப்ராப்ளம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து சைலண்ட்டாக சஃபர் ஆகிறாங்க. நிறைய பேர் வெளியில் சொல்கிறது கூட கிடையாது. அறியாமைன்னு சொல்லணும். அதுதான் ப்ராப்ளம் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. யாராவது எடுத்து சொல்லி உன்கிட்ட ஏன் இவ்வளோ ஸ்மெல் வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சு அப்புறமா மருத்துவர் கண்டுபிடிச்சி தான் அவங்களுக்கு அதை கண்டே பிடிக்க முடியுது. அவேர்னஸே இல்லைன்றது தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால் இந்த நாளில் நான் வந்து இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலானா என்னன்னு சொல்ல விரும்புகிறேன். கர்ப்பப்பை, யூரினரி பிளாடர், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மலக்குடல், இது மூணும் பக்கத்தில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ என்ன ஆகும்னா டெலிவரி ஆகும்போது குழந்தையோட தலை வந்து கர்ப்பப்பை வாயை திறந்துக்கிட்டு பர்த் பேசேஜ் வழியாக வரும்போது அங்கே ரொம்ப நேரம் ப்ரொலாங்டாக இருக்க நேரிட்டுச்சுன்னா அதோட குழந்தையோட ஹெட்டு கொடுக்குற அழுத்தத்தினால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி வந்து யூரினரி பிளாடர் இருக்குது, பின்னாடி மலக்குடல் இருக்குது. எங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாகுதோ ரொம்ப நேரம் அது ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த யூரினரி பிளாடருக்குரிய ரத்த ஓட்டம் கம்மியாகிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் விழுந்துடும். ஹோல் விழுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யூரினரி பிளாடர்லேருந்து யூரின் வந்து நார்மல் பர்த் பேசேஜ் வழியாக அவங்களுக்கு வெளியே லீக் ஆகும். இது வெசைக்கோ வெஜைனல் ஃபிஸ்டுலான்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து யூரின் லீக் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கள அறியாமல் அவங்களுக்கு யூரின் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக யூரின் வந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்க பேடு மாதிரி ஏதாவது வைக்க வேண்டியிருக்கும். அவங்க பக்கத்தில் வந்தாவே அவங்களுக்கு வந்து அந்த யூரின் ஸ்மெல் வர்றதுனால அவங்க வந்து வெளியில் எங்கேயும் போகிறதையே அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இதுதான் காரணம்னே தெரியாமல் இருக்கும். முன்னாடி ப்ரெஸ் பண்ணாமல் அந்த ஹெட்டு வந்து மலக்குடல் மேலே அதிக நேரம் ப்ரெஸ் பண்ணியிருந்ததுன்னா நரம்புலையோ இல்லை அந்த தசையிலையோ மாற்றம் ஏற்பட்டிருந்தா ஹோல் ஆனது பின்னாடி விழும். பின்னாடி விழுந்ததுன்னா அப்போ மலம் வந்து லீக் ஆகும். அப்போ வந்து அதை வந்து ரெக்டோவெஜைனல் ஃபிஸ்டுலான்னு நாங்கள் சொல்கிறோம். இது இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் ஃபிஸ்டுலாஸ் எல்லாம் இருக்குது. பொதுவாக யூரின் லீக்கும் மலக்குடல் லீக்கும் தான் நம்ம சொல்லுவோம். இது இந்த என்ன டைப் ஆஃப் ஃபிஸ்டுலாங்கிறதுக்காக இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து மருத்துவர்களால் கூட சில சமயம் ஏற்படலாம். ஆப்ரேஷன் பண்ணும்போது தெரியாமல் இளநிலை டாக்டர்கள் ஜூனியர் டாக்டர்ஸ் பண்ணும்போது சிலப்போ வந்து அவங்க டேமேஜ் பண்ணிக்கலாம். யூரினரி பிளாடரையோ இல்லை யூரினுக்கு வரக்கூடிய குழாய் டேமேஜ் ஆனாலோ யூரிட்ரிக் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம், இல்லை அயட்ரோஜெனிக்னு சொல்லுவோம். டாக்டர்ஸ்னாலே ஏற்படக்கூடிய ஃபிஸ்டுலா. இதை வந்து டாக்டர்ஸ்க்கு கொடுக்குற சரியான ட்ரைனிங் மூலமாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு எங்கே நம்ம கோடு போடணும், எப்படி தைக்கணும், எதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கையை பிடிச்சி சொல்லி தருவோம். ஸோ அப்படி சொல்லி தரும்போது அவங்க வந்து அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா இது அயட்ரோஜெனிக் ஃபிஸ்டுலாவை நம்ம தடுக்க முடியும். ஓகே மேம். ஸோ இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்றது பிறப்புறுப்புக்கும் நம்ம யூரின் போகிற பாதிக்கும் இடையில வரக்கூடிய ஓட்டையாலையும் இல்லைனா பிறப்புறுப்புக்கும் நம்ம மலம் கழிக்கக்கூடிய அந்த குடலை வரக்கூடிய ஓட்டையாலையும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கான காரணங்கள் என்னென்ன மேம்? பொதுவாக வந்து குழந்தையோட பிரசவ நேரம் வந்து முதல் குழந்தையா இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை வாய் திறந்ததுக்கு அப்புறமா அது குழந்தையோட தலை வந்து இந்த பிறப்புறுப்புக்குள்ளார எவ்வளோ நேரம் இருக்கலான்னு எங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது. அதாவது வந்து இப்போ 2 மணி நேரம் அப்படின்னா இப்போ முதல் குழந்தைக்குன்னா 3 மணி நேரம் அங்கே இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக முன்னாடி யூரினரி பிளாடரையோ இல்லை பின்னாடி மலக்குடலையோ பாதிக்கும். ஸோ 3 மணி நேரத்துக்கு மேலே இன்னும் டெலிவரி ஆகும்னு வெயிட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா 2 விதத்தில் கொண்டு போய் முடியும். ஒன்று அப்ஸ்ட்ரக்டட் லேபர்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே ஜாம் ஆயிடுச்சு, டிராஃபிக் ஜாம் மாதிரி ஃபுல்லாக ஜாம் ஆயிருக்கு, ஹெட்டு கீழே வரவே வராதுன்ற பட்சத்தில் தெரியாமல் வந்து ஆயுதம் போடுறதோ, இப்போ இந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சையில் தான் எடுக்கணும் அப்படின்னும் போது டாக்டர்ஸ் ரொம்ப நேரம் கழித்து டெலிவரி பண்ணால் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான நேரத்தில் எடுக்கிற சரியான டெசிஷன்னால இந்த ஃபிஸ்டுலாவை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பார்ட்டோகிராம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜஸை வந்து நம்ம கரெக்டாக கிராஃப் போட்டு கரெக்டான அந்த 0 ஹவர் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா இந்த இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். தைக்கும் போது யூரினரி பிளாடரையும் யூட்ரஸையும் சேர்த்து இல்லை பிறப்புறுப்பையும் சேர்த்து தைக்கும் போது அந்த மாதிரி ஏற்படலாம். இல்லை வந்து அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டெலிவரிஸ் ஆகிருக்கலாம். மல்டிபிள் டெலிவரிஸ் ஆகிருக்கும்போது அந்த இடம் ஆல்ரெடி ரொம்ப நஞ்சு போய் திண்ட் அவுட் ஆகிருக்கும். அவங்களுக்கும் வந்து ஹை ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம சொல்லலாம். டயபெட்டிஸ் இருந்தாலும் பெரிய பேபி இருக்கலாம். 4 கிலோ பேபி 4.5 கிலோ பேபி இருக்கிறதும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்.
ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருக்குது ஃபிஸ்டுலாக்கு. இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா இருக்கக்கூடிய வகைகள், டைப்ஸ், அதெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேம். வெசைக்கோவெஜைனல் ஃபிஸ்டுலான்றது வந்து உங்களுக்கு யூரினரி பிளாடர்லேருந்து வெஜைனாவில் வந்து பிறப்புறுப்புக்கும் வர ஃபிஸ்டுலா. ரெக்டோவெஜைனல் ஃபிஸ்டுலான்றது வந்து குழந்தை பிறக்கும் போது எபிசியாட்டமின்னு ஒரு கட் தேவைப்படுறவங்களுக்கும் கொடுப்போம், தேவைப்படாதவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம். இப்போது மருத்துவர் இல்லாமல் வீட்லேயே பிரசவம் பார்த்துருக்குறாங்க, அதெல்லாம் தடுக்கணும். ஏன்னா டாக்டர்ஸாக இருக்கும்போது அதெல்லாம் நாங்கள் தடுக்க முடியும். குழந்தை வெளியில் வரும்போது நாங்கள் வந்து நல்லா அது வந்து பின்பக்கமாக போய் மலைக்குடலை கிழிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் கை நல்லா வச்சு நல்லா சப்போர்ட் கொடுத்து அந்த பேபியோட ஹெட்டை ஸ்லோவாக வெளியில் பண்ணுவோம். இது வந்து அந்த வீட்டில் டெலிவரி பண்ணுற இவங்களுக்கு தெரியாது. ஸோ வீட்டில் டெலிவரி பார்க்குறதும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். தெரியாமல் அது பண்ணும்போது அது வந்து அந்த மலைக்குடலை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரும். கம்ப்ளீட் பெரினியல் டயர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து மலைக்குடலோட ஸ்ஃபிங்டர், அந்த ஏனல் ஸ்ஃபிங்டர் கூட டயர் ஆகலாம். இப்போ ஃபிஸ்டுலான்றது வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் 5 லட்சம் பெண்கள் வந்து சஃபர் ஆகுறாங்க. ஒரு நாளும் இந்தியாவில் வந்து எவ்வளவோ பேருக்கு ஃபிஸ்டுலா டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நல்ல பயிற்சி கொடுக்கறது மூலமாகவும் சரியான டைமில் டெசிஷன் எடுத்து டெலிவரிக்கு சிசேரியனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து தடுக்கணும், முடிஞ்சால் தடுத்துடணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்திருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா அப்போவே ரிப்பேர் பண்ண முடியும். ஹை வெஜைனல் ஃபிஸ்டுலா, லோ வெஜைனல் ஃபிஸ்டுலான்னு இருக்குது. எந்த இடத்துல வந்து உருவாயிருக்கு பிறப்புறுப்பில், பிளாடரில் வந்து ஹையாக இருந்ததுன்னா ஹை வெசைக்கோவெஜைனல் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். கீழே இருந்தால் லோ வெசைக்கோவெஜைனல் ஃபிஸ்டுலா. அதே மாதிரி ரெக்டம்லேயும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். மேலே இருக்குன்னா அது ஹை ரெக்டோவெஜைனல் ஃபிஸ்டுலா, லோவாக இருந்தால் லோ ஏனல் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். ஏனல் ஃபிஸ்டுலாவை கைனகாலஜிஸ்ட் நாங்களே ரிப்பேர் பண்ணிடுவோம். பட் ஹை ரெக்டோவெஜைனல் ஃபிஸ்டுலா டெவலப் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து கண்டறியறது ரொம்ப கஷ்டம். கண்டறிஞ்சாலும் நாங்கள் ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த வந்து சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய துறைகளையும் நாங்கள் இன்வால்வ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து சிலப்போ அந்த கோலாஸ்டமின்னு சொல்லக்கூடிய பேகை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம அதை தையல் போட முடியும். ஸோ அது வந்து கரெக்டான லெவல் ஐடென்டிஃபை பண்ணால் தான் எந்த துறையை சார்ந்தவங்க அதை ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா வரும் அப்படிங்கிற நாலேஜும் நம்மளுக்கு இருக்கணும். ஓகே மேம். ஸோ இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, அதெல்லாம் சொன்னீங்க. இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் தென்படும், என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தால் ஒரு பெண் வந்து தனக்கு ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும்? சிறுநீர் வந்து நாம் நார்மலாக போய் சிறுநீர் கழிக்கும் போது தான் சிறுநீர் வெளியே வரணும். அப்படி இல்லாமல் அவங்களுக்கே அவங்களே அறியாமல் சிறுநீர் லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு யூரின் ஸ்மெல் வந்துட்டே இருக்குது அப்படின்னா, அவங்க சொல்லாமல் யூஸ்வலி சில பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் உன்கிட்ட யூரின் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறது மூலமாகவும் அவங்க பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கே தெரியலனாலும் மற்றவங்க சொல்கிறது மூலமாக ஒரு டவுட் ஏற்பட்டு மருத்துவரை வந்து அணுகினா தான் உண்டு. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுது டாக்டர், எனக்கே தெரியாமல் ஈரமாகுது, வெள்ளைப்படுதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அது யூரின் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு நாம் வந்து அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரிக்கு போய் என்ன நடந்ததுன்றதை நம்ம போய் பார்த்து அப்புறம் நாங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போட்டு பார்க்கும்போது அது நம்மளுக்கு அவங்க இரும சொல்லி பார்ப்போம். இருமும்போது அவங்களுக்கு லீக் ஆகும் யூரின். அப்புறம் டை டெஸ்ட்டுன்னு இருக்குது, பைரிடியம் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதை வந்து பைரிடியம் டேப்லெட் கொடுத்துட்டு அப்போ எல்லோ கலர் யூரின் வந்து வெஜைனால வரும். 3 ஸ்வாப் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அப்புறம் இந்த ஃபிஸ்டுலாக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது அந்த சிடி யூரோகிராம்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு தான் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டு. பட் யூஸ்வலாகவே நாங்கள் கிளினிக்கலாகவே நாங்களே எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிப்போம். அதுதான் யூஸ்வலாக பண்ணுறது. பட் சஸ்பிஷன் இருந்து சில பேருக்கு வந்து நார்மலாக இப்போது ஒரு வாட்ரியாக இருக்கலாம், ஃபிஸ்டுலா இல்லாமையும் இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா யூரினில் கிரியாட்டினின் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கிரியாட்டினின் அளவை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹையஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்னா இமேஜிங் மொடாலிட்டியில் வந்து சிடி யூரோ பண்ணுவோம். சிடி யூரோகிராம் பண்ணுறது மூலமாக அந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக்ட் வந்து எங்கேலேருந்து எங்கே பரவுது, எந்த இடத்துல இருக்குது, எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே மேம். ஸோ இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்றது டெலிவரி டைமில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த டெலிவரி இல்லாமல் வேறு காரணங்களினாலும் இந்த ஃபிஸ்டுலா பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது? இப்போ கர்ப்பப்பை அகற்றுதல், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்ணுறோம், இல்லை வயிறை கிழிச்சு பண்ணலாம், இல்லை அடி வழியாக கர்ப்பப்பை இறங்கியிருந்தால் அடியிலேருந்து வெஜைனலாக பண்ணலாம். இப்படி எந்த விதத்தில் பண்ணனாலும் சரியான ட்ரைனிங் இல்லாமல் பண்ணாலோ, இல்லை அந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், அதில் வந்து ஃப்ரோசன் பெல்விஸ்ன்னு சொல்லுவோம், எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிணைஞ்சிருக்கும். எது யூரினரி பிளாடர், எது கர்ப்பப்பை, எது மலைக்குடல்னே கண்டே பிடிக்க முடியாது.
அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகும். 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இன்னொன்று டியூபர்குலோசிஸ் காசநோய். காசநோய் ஏற்பட்டாலும் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கும். காசநோய் கர்ப்பப்பையை கூட பாதிக்கும், கர்ப்பப்பையை பாதிக்கும், சினைப்பையை பாதிக்கும், எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கும். இந்த இன்ஃபெக்ஷன்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஃபிஸ்டுலா. டிபின்றது அந்த காசநோய் வந்து ஃபிஸ்டுலா காஸ் பண்ணும். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸு, காசநோய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏற்படக்கூடிய தவறுதல்கள்னாலேயும் ஆகலாம். எலக்ட்ரோ சர்ஜரின்னு சொல்கிறோம். நம்ம வந்து லேசர் யூஸ் பண்ணி நம்ம கர்ப்பப்பையோட இதெல்லாம் சப்போர்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது கரண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது வந்து போகலாம். சரியான பிளேனில் டிசெக்ஷன் பண்ணாமல் ராங் பிளேனில் டிசெக்ட் பண்ணாலும் போகலாம். ஏன்னா ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கர்ப்பப்பைக்கு போகிற ரத்த ஓட்டம் யூட்ரைன் ஆர்ட்ரியும் யூரினரி பிளாடருக்கு போகிற யூரிட்டருக்கும் 5 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் இடைவெளி தான் இருக்குது. ரொம்ப கிட்ட இருக்கு. ஆமாம். கர்ப்பப்பை எடுக்கிற சர்ஜரி ஹிஸ்டரெக்டமின்னு சொல்லக்கூடிய சர்ஜரியில் யூரினரி பிளாடரும் யூரினரி பிளாடருக்கு போகிற குழாயும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கேர்ஃபுல்லாக பண்ணாலொழிய நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். ஓகே மேம். ஸோ இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா இருந்தால் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க. இதனால் அவங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், பின்விளைவுகள் என்னென்ன, பிரச்சனைகள் என்னென்ன மேம்? நேற்று கூட ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்டோவஜைனல் ஃபிஸ்டுலா நாங்கள் ரிப்பேர் பண்ணோம். இந்த பேஷண்ட்டுக்கு டெலிவரி ஆகி 9 மாதத்துக்கு அப்புறமா வந்தது இது. இந்த மாதிரி யூஸ்வலி வராது. டெலிவரி ஆகி ஒரு 10 நாள்லையோ 15 நாள்லையோவே காமிச்சு கொடுத்துரும். மலம் வந்து லீக் ஆகுது, இல்லை யூரின் லீக் ஆகுதுன்னும் போது நாங்கள் ஸ்பெக்லம் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு 10 மாதத்துக்கு வந்தப்போ எங்களுக்கே இதுவாக இருந்தது. ஆனால் நான் செகண்டு சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணணும். இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையை ஊட்டணும். அவங்கள அந்த டிப்ரெஷனில் போவாங்க. ஏன்னா அவங்களால வெளியில் போக முடியாது. அவங்கள சுற்றி ஏற்படுகிற ஸ்மெல்னால் அவங்களால வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுக்கு கூட வெளியில் போகிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஸோ இதை நம்ம வந்து தடுக்கணும். அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இதுக்கு கண்டிப்பாக இருக்குது. கரெக்டான அறுவை சிகிச்சை செய்கிறது மூலமாக இதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அவங்க வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட வேண்டாம் அப்படியே இருந்துட்டு போட்டோம் நான் எனக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்லி க்யூரபிள் அப்படிங்கிறது. அண்ட் கரெக்டான சர்ஜன் கிட்ட போயிட்டு அவங்க அப்ரோச் பண்ணாதான் அது வந்து அவங்களுக்கு ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். பின்விளைவுகளில் இன்னொன்று என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஆகலாம். யூரின் லீக் ஆகிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அவங்களுக்கு கிட்னிக்கு பாதிக்கலாம். கிட்னி அஃபெக்ட் ஆகி பைலோனெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரீனல் ஃபெயிலியர் வரலாம். அதனால தான் ஃபிஸ்டுலா வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபீவர் அண்ட் இந்த ஃபிஸ்டுலா வந்து இட் கேன் ஈவன் லீட் டு டெத் சம்டைம்ஸ். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். டிப்ரெஷன் அண்டு செக்ஷுவலாக அவங்களால நார்மல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்க முடியாது. ஏன்னா வந்து யூரினரி லீக்கும் இதுவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு மன அளவில் அவங்க ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இவங்களை வந்து ரொம்பவே நம்ம டெண்டர் லவ்விங் கேர் கொடுத்து தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது வந்து டைம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் தடுத்துடணும். இது வராமல் தடுக்கிறது தான் முக்கியம். ஸோ எங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் கோல்ஸ் பை 2030 அப்படின்னு வச்சுருக்கோம். எதெல்லாம் நாங்கள் 2030க்குள்ளே தடுக்கணும். இப்போ நான் சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன் சொன்ன மாதிரி ஃபிஸ்டுலா ப்ரிவென்ஷனும் அதில் ஒரு அஜெண்டா. இப்போ 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2030க்குள்ளே தேர் ஷுட் நாட் பி எனி உமன் ஹூ சஃபரிங் ஃப்ரம் ஃபிஸ்டுலான்றது தான் நம்மளோட எய்ம். அட்லீஸ்ட் அந்த நம்பர்ஸையாவது குறைக்கணும்னு தான் நாங்கள் மகப்பேறு மருத்துவர்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சிறப்பு மேம். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி வைத்திய முறைகள் நீங்கள் கையாளுவீங்க மேம்? இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை லெவல் ஃபிஸ்டுலாவா லோ லெவல் ஃபிஸ்டுலாவான்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த ஃபிஸ்டுலான்றது வந்து ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஒரு டியூப் மாதிரி கர்ப்பப்பையிலேருந்து அந்த எங்கேருந்து எதை கனெக்ட் பண்ணுதோ அது வழியே ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது லேயர் பை லேயராக பிரித்து அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக லே அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு தனித்தனியாக சூச்சர் பண்ணணும். இப்போ யூரினரி பிளாடரை தனியாக, அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து இன்டர்போஸ் பண்ணி ஃபேட்டை ரிப்பேர் பண்ணி வெசைகோவெஜைனல் ஃபிஸ்டுலா, அது வந்து ஸ்மால் வெசைகோவெஜைனல் ஃபிஸ்டுலா சிலப்போ வந்து சிஸ்டோஸ்கோபி மூலமாக ஃபல்கரேஷன்லேயே வந்து சரியாயிடும். சைஸை பொறுத்தும் இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. பெரிய ஃபிஸ்டுலானா கண்டிப்பாக அடி வழியாகவே அப்ரோச் பண்ண முடியும். சிலது வந்து ட்ரைகோன் ஏரியாவுக்கு மேலே இருந்ததுன்னா வயிறு ஓப்பன் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் இருக்குது. வெஜைனலாக கீழே இருந்து பண்ணலாம், இல்லை லேப்ரோஸ்கோபிக்காக பண்ணலாம், இல்லை வயிறு ஓப்பன் பண்ணி லேப்ராட்டமி வழியாக பண்ணலாம், இல்லை யூரினரி பிளாடர் வழியாக சிஸ்டோஸ்கோபி போட்டு லைட் அடித்து பார்த்து எக்ஸாக்டாக அந்த ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஃபிஸ்டுலாலாம்
ஃபல்கரேஷன் ஆஃப் த ஃபிஸ்டுலான்னு பேர், கோயாகுலேஷன் மாதிரி அப்படியும் பண்ணலாம் இந்த வெசைகோவிஜினல் ஃபிஸ்டுலா பொறுத்த வரைக்கும். ரெக்டோவிஜினல் ஃபிஸ்டுலான்னு பார்க்கும்போது உங்களுக்கு மலக்குடலில் வந்து லோயர் போர்ஷனில் இருந்ததுன்னா கீழே இருந்தே நாங்கள் ஓப்பன் பண்ணி லேயர் பை லேயராக வந்து போட்டு ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபுட் எதுவும் கொடுக்காம, ஏன்னா மலம் வந்ததுன்னா அந்த இடத்துல திரும்பி இன்ஃபெக்ட் ஆகும். ஓகே 3-4 டேஸ் அவங்க வந்து வெறும் கிளியர் லிக்விட்ஸ், தண்ணி, இளநீ, ஜூஸ் அப்படி மட்டும்தான் குடிக்கணும். சூச்சர் பண்ணி அந்த 4-5 டேஸ் அந்த ஸ்டிச்சஸ் நல்லா எடுத்துருச்சுன்னா ஃபுல்லாக ஆறிடும். இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுத்துக்கலாம். இதே மாதிரி ஹை ரெக்டோவெஜினல் ஃபிஸ்டுலான்னு நம்ம சொல்லும்போது இது கைனகாலஜிஸ்டோட பர்வியூவில் நாங்களும் கூட இருப்போம். பட் வந்து சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட் தான் அதை சரி பண்ண முடியும். ஏன்னா ஹையர் லெவல் போகும்போது இன்னும் வேரிட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டாக்டர் கிட்ட தான் நம்ம காமிக்க முடியும். ஸோ ஒரு கைனகாலஜிஸ்ட்கே எந்த இதை வந்து நம்ம பண்ணணும், நம்ம பண்ணால் சரியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். எதை பண்ணால் நம்மளுக்கு தெரியாதோ அதை பண்ணாமல் யார் பண்ணால் சரியாகுமோ அவங்கக்கிட்ட சரியான ரெஃபரன்ஸ் கொடுக்கறது மூலமாக அந்த பேஷண்ட்க்கு கம்ப்ளீட் நிவர்த்தி ஆகணும். நாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதோட எந்த டாக்டர் பண்ணால் கரெக்டாக அது பேஷண்ட்க்கு நல்ல க்யூர் கிடைக்குன்ற நாலேஜும் அவங்களுக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு மேம். சர்ஜரி அல்லாது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமாக இதை குணப்படுத்த முடியுமா? முடியும்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது மேம்? எல்லாத்துக்கும் சர்ஜரி தான் தீர்வு அப்படின்னு கிடையாது. ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஃபிஸ்டுலா அப்படின்னா ரொம்ப பின்ஹோல் 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கிறது வந்து நாள் பட 3 மாதத்துக்குள்ளே தானாகவே க்யூர் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் மட்டும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் கொடுத்தாவே போதும். அடிக்கடி சைக்கலாஜிக்கல் ரீஅஷ்யூர் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 ஃபிஸ்டுலா வந்து தானாகவே 3 மாதம் டைம் கொடுத்தா தானாகவே ஹீல் ஆகிடும். ஆனால் அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ஃபிஸ்டுலா. ரொம்ப சிறிய ஃபிஸ்டுலாவாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எடுத்தோடனே குதிச்சு போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது அவங்களோட இப்போ மருத்துவரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம், இது வந்து கண்டிப்பாக ஹீல் ஆகிடும்னா இந்த மாதிரி இந்த பேருக்கு வந்திருக்குப்பா, தானாகவே ஹீல் ஆகிருக்கு, நீங்கள் 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ஹீல் ஆகலைன்னா அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ எங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லும்போது அது அவங்களும் நம்புவாங்க. அது ஹீல் ஆகலைன்னா அப்புறமா அவங்க ஆயத்தமாகறாங்க சர்ஜரிக்கு. அதனால் ஓகே மேம். பொதுவாக வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பெண்கள், கர்ப்பம் தரித்துள்ள பெண்கள் இல்லைனா கர்ப்பம் ஆக போகின்ற பெண்கள் இந்த ஆப்ஸ்டெடிக் ஃபிஸ்டுலா வராமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் மேம்? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். பெண்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்கள எம்பவர் பண்ணணும், தைரியமான பெண்களாக நம்ம மாற்றணும். அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் அவங்க வெளியில் வந்து சொல்லணும். இப்போ நிறைய அம்மாக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை இறங்கியிருந்தால் அது சைலண்ட்டாக அவங்க அதிலேயே இருக்காங்க, வெளியில் சொல்கிறது கிடையாது. சிறுநீர் இன்கான்டினன்ஸ் இருந்தால் அவங்க சொல்கிறது கிடையாது, அவங்க சைலண்ட்டாக சஃபர் ஆகிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன்னு சொன்னால் அதுக்குரிய அவேர்னஸையும் நாலேஜையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை கேட்டுட்ருக்க எத்தனையோ தாய்மார்களுக்கு வந்து இப்போ ஃபிஸ்டுலானா என்னன்னு தெரியாதவங்களுக்கே இப்போ நிறையா தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதான் விழிப்புணர்வு கொண்டு வரணும், எல்லாருக்கும் அது அவேர்னஸ் கொண்டு வரணும், அவங்களோட எஜுகேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து உமனை பொறுத்த வரைக்கும். டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்து எந்த மாதிரி பண்ணால் வந்து அவாய்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு வந்து உள்ள ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சிமுலேட்டர்ஸ் மூலமாக கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கலாம். லேப்ரோஸ்கோபி ட்ரைனிங் ப்ரோக்ராம் போடுற மாதிரி ஃபிஸ்டுலா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு தனியாக ட்ரைனிங் போடலாம். ஃபிஸ்டுலானா என்ன அப்படிங்கிறத விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காக அதை பற்றிய நிகழ்ச்சிகள் இப்போ டிவிலையும் இல்லை வானொலியிலையும் நடக்கிற மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து நம்ம சப்ளை பண்ணலாம். இது கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் கோல்ஸ் பை 2030 அப்படிங்கிறது வந்து நோ ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா ஷுட் பி தேர் அப்படிங்கிறதுனால நாங்கள் நிறைய ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் கவர்மெண்ட் வந்து இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த WHO பார்ட்டோகிராம், WHO கேர் கைடுன்னு ஒன்று இருக்குது. அதை நாங்கள் டியூரிங் த லேபர் ப்ராசஸ் வந்து அதை நாங்கள் பார்ட்டோகிராம் பிளாட் பண்ணுவோம். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட அளவை தாண்டி அந்த அலர்ட் லைனுன்னு ஒன்று இருக்குது, ஆக்ஷன் லைனுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்ஷன் லைனில் தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு ஃபிஸ்டுலா வரும், அப்ஸ்ட்ரக்டட் லேபர் வரும், அதுக்குரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த அலர்ட் லைனு ஆக்ஷன் லைனில் தாண்டாமல் அவங்கள வந்து நல்ல விதமாக டெலிவரி பண்ணுறது மூலமாகவும் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய திட்டங்களில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் லெவல்லையும், ஸ்டேட் லெவலில், ரீஜனல் லெவலில், நேஷ்னல் லெவலில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரைனிங் கொடுத்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கும் நிறைய ட்ரைனிங் போயிட்டுருக்கு.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளவு நேரம் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கான தடுப்பு முறைகள் எல்லாத்தையும் நேயர்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு இந்த வானொலி மூலமாக ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா டே அன்னைக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு என்னோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆவல். தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் புவனா அவர்கள் இன்டர்நேஷனல் டே டு எண்ட் ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அதை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ டாக்டர் சொன்ன எல்லா விஷயங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ஆரோக்கியமாக இருங்க, சிறப்பாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.